குடும்பம் ஒன்று, காட்சி ஒன்று. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். என்னங்க காது கேட்க இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங்க்கு வெளியே போகிறேன், வர்றதுக்கு லேட் ஆகும். சரி நீங்கள் பசங்களை பார்த்துக்கோங்க. அத்தா போயிட்டு வரேன். வரேங்க. ஏங்க? ஹலோ, இரு சாந்தி. என்னம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவ் இருக்கு. அம்மாவுக்கும் உடம்பு முடியல, பிள்ளைங்களும் வீட்டில் இருக்காங்க, நானும் வீட்டில் இருக்கேன். ஒரு நாளாவது சூடாக சமைச்சு கொடுமா, வயிறு திருப்தியாக சாப்பிடலாம். உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? எனக்கு ஃப்ரீடம் இல்லையா? என்னை வெளியே விட மாட்டீங்களா? எனக்கும் சுதந்திரம் கிடையாதா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால அங்கே இருக்க முடியாது. நான் போயிட்டு வரேங்க. அப்பாடா, இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்கலாம். என்னடா இப்படி சொல்ற? உன் மனைவியை நீ தாண்டா நேசிக்கணும். அம்மா என்னம்மா சொல்றீங்க? உங்களை எவ்வளோ பண்றா அவன். அப்படி இருந்தோம் நீங்க இவ்வளோ நல்ல மாமியாரா இருக்கீங்க. கடவுள் கொடுத்த மருமகடாவ. எங்க அம்மா எவ்வளோ நல்லவங்க. மாலை நேரம். பாப்பா என்ன ஒரு டயர்டு. ஒரு ஒன்றும் ரெஸ்ட் எடுக்கணும். எங்க என் ரூமு? போலாம். சாந்தி, என்னத்த இவ்வளோ லேட்டா வந்திருக்க? காலையில போனவ ராத்திரி வந்திருக்க பாரு. வெளியில வாங்கி சாப்பிட்டனால குழந்தைக்கு ஒரே வயிற்று வலி. வயிறு வலி தானே? 2 இன்ஜெக்ஷன் போட்டா சரியாக போகுது. அதுக்கு ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்னம்மா இப்படி பேசுற? பாருங்க, உங்க அம்மா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவங்க என்னை ஃப்ரீடமாவே இருக்க விட மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனது தப்பாங்க. என்னாலாம் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஒன்று உங்க அம்மா இருக்கட்டும், இல்லை நான் இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த வீடும் வேணும். நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. சாந்தி, நீங்களே பேசி முடிவு பண்ணி சொல்லுங்க. இருடா. என்னால உங்க 2 பேத்துக்குள்ள சண்டையே வேணாம். என்னைய ஒரு இடத்துல ரொம்ப நாளா ஒருத்தவங்க ஊழியத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் அங்க போய் தங்கிக்கிறேன். கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருங்க. அம்மா மம்மி வாங்க. ஒரு நல்ல வேலை நடந்திருக்கு. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். ரொம்ப டயர்டா இருக்குங்க. குடும்பம் 2, காட்சி 1. கேரன், இதோ வரங்க. கேரன் இதோ வந்துட்டேங்க. வாங்க. எவ்வளவு நேரமா கதவை தட்டுறது? என்ன பண்ணிட்டு இருந்த? உள்ள பைபிள் படிச்சிட்டு இருந்தாங்க. சரி, ரொம்ப தாகமா இருக்கு, ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. நீங்க உட்காருங்க. ஒரே ஸ்வெட்டா இருக்கு. வெளியில ரொம்ப வெயிலா இருந்துச்சு. இந்த மேனேஜர் வேற குளிஞ்சு எடுத்துட்டான். சரிங்க, உட்காருங்க. சரி, எப்பயும் நான் வந்த உடனே அம்மா ஓடி வருவாங்களே, எங்க போயிட்டாங்க அம்மா? அம்மா அம்மா, வரேன்டா. ஏன்டா கத்திட்டே இருக்க? ஒரு நிமிஷம் டீ போட்டுட்டு இருக்க உனக்கு தான். சரிம்மா. இந்தாங்க ஜூஸ் குடிங்க. ஏய், ஜூஸா? நிறுத்து. ஏன் என்னாச்சு? என்ன கொண்டு குடுக்குற இப்ப போல? ஜூஸ் குடிக்கிறத. ஜூஸா? இப்பம்மா அவனுக்கே தலைவலி வந்த உடனே பார்த்தாலே தெரியுது டயர்டா இருக்கான்ட்டு. டீ குடிச்சாதான், இஞ்சி போட்டு டீ குடிச்சா ரொம்ப நல்லது, உடம்புக்குலாம் நல்லது. காலைல இருந்து வெளியே போயிட்டு அலைச்சலா வந்திருக்காங்கல்ல. பாரு, இப்ப வந்திருக்க நீ. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நான் இவ்வளவு நாள் பெத்து வளர்த்து அவன் சின்ன பிள்ளைல இருந்து நான் பாத்திருக்கேன். அவனுக்கு என்ன எப்ப கொடுக்கணும் எனக்கு தெரியும். சரியா? கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றதா செய்யணும். சரிங்க. இந்த ஜூஸை குடிக்கலன்னா அவ கோச்சுக்குவா, இந்த காஃபி குடிக்கலன்னா நம்ம அம்மா கோச்சுக்குவாங்க. என்ன பண்றது? சரி, நீங்க அம்மா கொடுத்த காஃபியை குடிச்சிருங்க. பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி அம்மா, காஃபியே கொடுத்துருங்கம்மா. சரி, நான் ரூமுக்கு போறேங்க. சரி கேரன். குடும்பம் 1, காட்சி 2. ஐயோ அம்மா, வயிறு வலிக்குது, என்னால தாங்க முடியல. ரொம்ப வயிறு வலிக்குதுங்க. என்னால முடியலங்க, ரொம்ப வயிறு வலிக்குதுங்க. என்னம்மா? சரி, டாக்டர் போலாமா? வாமா. ஹலோ டாக்டர், என்னால முடியல டாக்டர். எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? என்னம்மா ப்ராப்ளம்? என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? மாசமா பீரியட்ஸ் டாக்டர். என்னால முடியல டாக்டர். ஏமா முன்னாடியே டாக்டர்கிட்ட வரணும்னு தெரியாதாம்மா உங்களுக்கு? டாக்டர் வயிறு வலிக்கு டாக்டர். 2 இன்ஜெக்ஷனை போட்டு விடுங்க. இருங்கம்மா, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சார் நீங்களும் உட்காருங்க சார் கொஞ்ச நேரம். என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ரொம்ப வயிறு வலிக்கு டாக்டர். ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர். சரி, நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு நீங்கள் பெரியவங்க வீட்டில் யாருமே இல்லையா? வீட்டில் அம்மா இருந்தாங்க, ஆனால் இப்போ சரி
டாக்டர் டாக்டர் ஸ்டெத்தோஸ்கோப் இல்ல டாக்டர் இது. சார் இருங்க சார், நீங்கள் தான் சார் வரும்போதே என்னை கத்தி டென்ஷன் பண்ணி கொஞ்ச நேரம் இருங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். சரிம்மா, நான் உங்களுக்கு கொஞ்சம் டேப்லெட்டில் எழுதி தரேன். நீங்கள் அதை போட்டுட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு என்னை வந்து பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகேங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகேங்க. வாமா, மெல்லமா வாமா. வாமா வாமா. முடியலைங்க, நான் அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறேங்க. சாந்தி, எனக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஆனால் நான் கண்டிப்பாக போயே ஆகணும். நான் கிளம்பட்டுமா? நீ உடம்ப பார்த்துக்கோமா. ரொம்ப முடியாமல் இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருங்கங்க. இருந்த எங்கள் அம்மாவையும் துரத்தி விட்டுட்டேன். இப்போ பார்த்துக்கோன்னா எப்படி? எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறேன்ல. எப்படிங்க நான் தனியாக சமாளிப்பேன்? என்னால் முடியலைங்க. ஒரு நாள் லீவ் போடுங்க, பிள்ளைங்களையும். என்னால் மீட்டிங்லாம் மிஸ் பண்ண முடியாது. நீ உடம்ப பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். சரி. ஐயோ இசுப்பா, நான் எப்படி இதெல்லாம் தாங்கிக்குவேன்? எனக்கு யார் உதவி செய்வா? சரி, அம்மாவுக்காக ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். ஹலோ அம்மா. ஹலோ சாந்தி. மா, எனக்கு ரொம்ப உடம்பு இல்லைம்மா. உடனே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பாருங்கம்மா. நான் என்னம்மா பக்கத்துலையா இருக்கிறேன், வந்து பார்க்கறக்கு? தூரத்தில் இல்லைம்மா இருக்கிறேன். மா ப்ளீஸ்மா, நான் உங்களை தான் நம்பி இருக்கேம்மா. எனக்கு யாருமே இல்லைம்மா. நீங்கள் வாங்கம்மா, உடனே வாங்கம்மா. உனக்கு தான் அத்தை கூடவே இருக்காங்களே, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்களே. அத்தை இருக்காங்கல்ல கூட? ஆமாம்மா இருக்காங்க. சரி வைங்க. சாந்தி, சாந்தி. அத்தை எப்படித்தான் வந்தீங்க? இப்பதான் பையன் ஃபோன் பண்ணாம்பா. ஃபோன் பண்ணது உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் நான். உனக்கு நான் இருக்கேன்ப்பா, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை. வயசான காலத்தில் உங்களை நான் பார்த்துக்கணும், ஆனால் நான் உங்களை அனுப்பி விட்டுட்டேன். இப்போ என்னால் முடியல அத்தை. எனக்கு உங்களை விட்ட வேறு யாருமே இல்லை அத்தை. சரி, கவலைப்படாதம்மா. கத்தர் நம்மளை ஒருங்கிணைச்சிருக்காரு. நம்ம கத்தருக்குள்ள ஒற்றுமையாக வாழ்வோம். நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிருங்க அத்தை. நான் அதெல்லாம் மறந்துட்டேன்ப்பா. நன்றி அத்தை. குடும்பம் 2 காட்சி 2. கேரன்மா, கேரன்மா என்ன பண்ணிட்டு இருக்க? பைபிள் படிச்சிட்டு இருக்கேங்க. பைபிள் படிச்சிட்டு இருக்கியா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னன்னு கெஸ் பண்ணு. என்ன சர்ப்ரைஸ்ங்க? பாத்து நீயே பிரிச்சு பாரு. எங்க போனா? அப்படியே ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு நம்மளை பத்தி தான் பேசுறது. எப்ப பார்த்தாலும் என்னதான் பேசாங்க கேட்போம். அப்ராட் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க உங்களுக்கு? ஆமா, ரொம்ப நாளா ஆன் சைட் அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது அப்ரூவ் ஆயிடுச்சு. சூப்பருங்க சூப்பருங்க. எப்போ போறோங்க? நெக்ஸ்ட் மந்த் போறோம். நம்ம சீக்கிரமா ட்ரிப்புக்கான எல்லா ஏற்பாடும் பண்ண வேண்டியதுதான். சரிங்க. அத்தையும் தானே நாங்க கூட்டிட்டு போறோங்க. அம்மாவா? அவங்க இந்த வயசான காலத்துல அவங்கள கூட்டிட்டு எப்படி? ஏப்பா, அவங்கள கூட்டிட்டு போலன்னா எப்படிப்பா? தப்பாயிடாதா? வயசானவங்களும் நம்ம தான்ப்பா பாதுகாப்பா பாத்துக்கணும். அவங்கள அப்படியே ஒன்றும் விட்டுற மாட்டேன் கேரன். அவங்கள யாரையாச்சும் அரேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லப்பா, அது ரொம்ப தப்புப்பா. அவங்கள கூட கூட்டிட்டு போறதுதான் நல்லது. நம்ம போற ஊர் எப்படி இருக்கும்னு உனக்கே தெரியும்ல. கிளைமேட் எப்படி இருக்கும்னு தெரியும்ல உனக்கு? தெரியும்பா. நம்ம அங்க போய் இருக்கிறதுக்கு இங்கே இருந்துக்கலாமே அப்படிங்கிறியா? ஆமாப்பா. சரி, நீ மேனேஜ் பண்ணிப்பியா? இங்க இருக்கிற சேலரியை வச்சு இஎம்ஐ, வீட்டு வாடகை எல்லாம் மேனேஜ் பண்ணி? நான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஆனா மம்மி நம்ம கூட இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க எங்க அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். சரி, நம்ம வெளியே மருமகளை எவ்வளவு மோசமா நினைச்சேன். உண்மையிலே நல்ல விட்டு கொடுத்து நல்ல மருமகளா இருக்காள். இவ்வளவு மாதிரி மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏசப்பா, அது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏசப்பா. அத்தை என்ன பண்றீங்க? நீங்க எங்கதான் இருக்கீங்களா? இங்க தாண்டா இருக்கேன். இப்ப தெரியுதா நான் இருக்கேன்ட்டு? என்னெல்லாம் பேசுற? நானும் நீ தான் பாத்துக்குவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன இப்படி பண்ணிட்டடா. உங்களை நான் பாத்துக்காம யாருமா பாத்துக்க போறா? இவா இருக்காடா, உன்னை விட நல்லா பாத்துக்கிடுவா. எனக்கு இவ்வளவு மாதிரி மருமக கிடைக்க நான் கொடுத்து வைக்கணும். ஏன் திடீர்னு இந்த மாதிரி பேசுறீங்க? கேட்டம்மா, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன். நான் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன். உனக்கு ஒண்ணுமே இல்லாம நீ இருந்த நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆனாலும் நீ என்னை தாய் மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னல. அந்த ஒரு வார்த்தைக்கு நான் ரொம்ப மனசுல சந்தோஷம் தாங்க முடியலம்மா. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு ஆண்டவரே நான் ரொம்ப தேங்க் பண்றேன்மா. பரவாயில்ல, நான் உங்களை அம்மா மாதிரி தான் பாக்குறேன். இதெல்லாம் ஒரு கண்டிப்பாமா பேசாதீங்க. நம்மளும் ஒரே குடும்பமா. நான் உன்னை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அவனை விட நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்மா. நம்ம 3 பேரும் சேர்ந்து இங்கே ஹாப்பியா இருக்கலாமா? சரிம்மா. ஆண்டவருக்குள்ள நம்ம அன்பான குடும்பமா இருக்கலாம். ஆமாம்மா. ஓகே, 2 குடும்பங்களை பார்த்தோம். ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல மாமியார், இன்னொரு குடும்பத்துல ஒரு நல்ல மருமகள். எக்காரணத்து கொண்டும் கெட்ட மருமகள், கெட்ட மாமியார்னு சொல்லக்கூடாது.
ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதாவது ஒன்று நல்லது அங்க நிச்சயமாவே இருக்கும். அல்லேலூயா. உங்க வீட்டுல எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா நல்லவங்களா இருக்கிறவங்க நீங்க செய்யற சின்ன சின்ன அன்பின் வெளிப்பாடு இன்னும் நல்லவங்களா ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள சீக்கிரமா நல்லவங்களா மாத்தும். ஆமென், ஆமென். இந்த நாட்களில் நிறைய பிரச்சனைகள் மாமியார்களுக்கும் மருமகளுக்குள்ளும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இது ஒரு சீரியஸான ஒரு நாடகமா இருக்கலாம், பட் இதுதான் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சினாரியோஸ். இந்த சினாரியோஸ்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, ஏற்ற தாழ்வுகள் எல்லா வீட்டிலும் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே அங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு கொடுக்க நம்ம வீடு கட்டப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆமென், ஆமென்.